ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ஒன்றில் தொலைந்தேனடி கதையோட 18வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதம் சார், நானும் உங்கள் கூடவே வர்றேன். அதுக்கு என்ன, தாராளமாக வாம்மா. என் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் என கூறிக்கொண்டே இனியனை பார்த்தவன் நமட்டு சிரிப்பை உதிர்க்க அவன் பார்வையோ சங்கவியைத்தான் எரித்து கொண்டிருந்தது. தேங்க்ஸ் அண்ணே என கூறிக்கொண்டே அவன் கார் கதவை திறக்க செல்ல ஒரு வலிய கரம் அவள் கைப்பற்றி இருந்தது. வேறு யார், இனியன்தான். அவள் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டவன் சங்கவியோ கடுகடுத்த குரலில் இனியனுக்கு மட்டும் கேட்கும்படி, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, கையை விடுங்க. அவனோ அவன் பிடியை இன்னும் இறுக்கமாக்கினான். அந்த பிஞ்சு கை சிவந்து போகும்படிதான். அவளும் விடுவதாக இல்லை. கீர்த்தி போல அவன் என்ன செய்தாலும் அடங்கி போகும் பெண்ணில்லையே நம் சங்கவி. இத்தனை நாள் இனியனை எங்கே தொலைத்து விடுவேனோ என பயந்திருந்தவள் இப்போ காதலனே கணவனாய் வந்த பின் எதற்கு நான் சோகமாயிருக்கணும்? யாருக்கு நான் பயப்படணும்? நீ எங்கே தான் போனாலும் கடைசியில் என்னத்தான் தேடி வருவங்கிற நம்பிக்கை அவளினுள். இந்த நம்பிக்கை உண்மையாகுமா அல்லது காணாத கனவாக மாறிவிடுமா? போக போக பார்க்கலாம். அரிமாவென நிற்கும் தன் தம்பியை பார்த்து கௌதம் கம்பீரமாய், என்னடா உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்க மாட்டா போல இருக்கே என குறும்பு கொப்பளிக்க கூற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கு சொந்தமானதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இடத்தை காலி பண்ணு என கடுகடுத்த குரலில் இனியன் கூற, சாரி தங்கச்சி, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்யலாது என கூறிய கௌதம் இதழோரம் குறுநகையொன்றுடன் தன்னவளைத்தான் பார்த்தான். அவளோ திராணியின்றி இவர்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றனர் என ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி காரில் அமர்ந்திருந்தாள். கௌதம் காரில் ஏறி சென்ற பின் சங்கவியின் கையை பிடித்து தரவென இழுத்துச் சென்று காரின் முன்னிருக்கையை திறந்து உள்ளே வீசியவன் உருமலோடு விரல் நீட்டி, உன் திமிருக்கு இன்னைக்கு இருக்குடி என கூறிவிட்டு டிரைவர் இருக்கைக்கு வந்து அமர்ந்து கொண்டான். எனக்கு ஆட்டோ பிடிச்சி வர தெரியும், நீங்கள் தானே சொன்னீங்க என் முகத்தில் கூட முழிக்கக்கூடாதுன்னு. இப்போ எதுக்காக உங்கள் கூட வர சொல்கிறீங்க? படபடவென பொறிந்து தள்ளியவள் கார் கதவை திறக்க முயற்சி செய்ய அவள் கையை பிடித்து தன் அருகில் இழுத்தவன் அவள் கன்னங்களை அழுத்த பிடித்து, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்குள்ள மட்டும் இருக்கணும், அதை வீதிக்கு கொண்டு வர்றது எனக்கு பிடிக்காது, அதுக்கேற்ற மாதிரி நீயும் நடந்துக்க. தன் நாவை கடித்து எச்சரித்தவன் அவளை வேகமாக தள்ளிவிட அவளோ டேஷ்போர்டில் மண்டை அடிபட்டு தலையை தடவி கொண்டாள். அடி பலமாக இல்லை என்றாலும் தள்ளியவன் தன்னவனே, வலி இருக்கத்தான் செய்தது. இங்கே பாருங்க, எனக்கு இந்த ஊர் என்ன சொல்லும், 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஏன் விருப்பப்படி தான் இருப்பேன். எப்போ நீங்கள் பாவம் பார்த்து தாலி கட்டினன்னு சொன்னீங்களோ அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மா நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அப்புறம் இங்கே இப்படி நான் எங்கே போகிறேன் வர்றேன் பார்த்துட்டு இருக்காமல் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க என கடுகடுத்த குரலில் கூறியவளை அவனும் கடுப்புடன் தான் பார்த்தான். என்னடி வாய் ரொம்ப ஓவரானுള്ളത് என எரிந்து விழுந்தவன் அவள் கையில் இருக்கும் பைகளை வாங்கி பார்த்தான். அதில் அவளுக்கு தேவையான மாடர்ன் உடைகள் மட்டுமே இருந்தது. அவளுக்கு அதுவே வசதி எனும்படியாய் அதையே அவளும் வாங்கினாள். அதை பார்த்தவன் அவள் மீதே எறிந்துவிட்டு காரை எடுத்து கொண்டு சென்றது ஒரு துணிக்கடைக்கு. அவளை உள்ளே வைத்து லாக் செய்துவிட்டு கடையினுள் நுழைந்தவன் 7-8 பைகளுடன் வெளியில் வந்தான். காரில் ஏறி பின் இருக்கையில் அவற்றை வைத்துவிட்டு இருவரும் வீடு சென்றனர். இவர்களை பார்த்த பாட்டி, போம்மா போய் குளிச்சுட்டு முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாற்று, இந்த பட்டுப்புடவையை தூக்கிட்டு நீ நடக்கிறத பார்க்கவே பயமாக இருக்கு எனக்கு என பாட்டி கூற
ஆமா பாட்டி, இதை தூக்கிட்டு நிற்கவே எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு என கூறிவிட்டு தன் பைகளை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாய் மேலே சென்றாள். இதற்குள் இனியன் தான் வாங்கி வந்த பைகளை எடுத்துக்கொண்டு தன்னறைக்கு சென்றான். அவளும் பையில் இருந்த ஒரு கவுனை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைய அதை பார்த்தவன் அந்த கவுனை வாங்கி பார்த்தான். அதில் குறை கூறுவதற்கு எதுவும் இல்லை. வெள்ளை நிற காட்டன் துணியில் மஞ்சள் நிற ரோஜாப்பூ போட்டிருக்கும் அழகான கவுன். அதிலும் முழங்காலுக்கு கீழ் வரை நீளமும் முழு கையுமாய் உடலுடன் ஒட்டாது ஏறு தாழ்வாய் இருந்தது. அவளின் அந்த குட்டி உடல் வனப்புக்கு அது நன்றாகவே இருக்கும். ஆனால் அவனோ அவளை சீண்டுவதற்காக, இதெல்லாம் நீ போட முடியாது, இந்தா இதில் இருக்கிற புடவையை கட்டிட்டு வா என அவளிடம் தான் வாங்கி வந்த பையை நீட்ட, என்ன சார் உரிமை எடுக்கிறீங்களா? என்ன உரிமையில் இதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள்? இதுக்கு என்ன அர்த்தம்? அவனும் விழிகளை சுருக்கி அவளைத்தான் பார்த்தான். சேலி என்பதே அவளுக்கு கட்டக்கூட தெரியாது. எப்போதும் தனக்கு பிடிப்பவற்றை மட்டுமே செய்து கொள்வாள். அவள் இப்படித்தான் என அவனுக்கும் தெரியும். அந்த குணம்தான் அவளை இன்று வரை மறக்க முடியாமல் செய்கிறது. ஆனால் அவளை சேலையில் பார்ப்பதுதான் அவனின் ஆசையாக இருந்தது. இப்போது இருக்கும் நிலைமையில் அவன் அதை சொன்னால் அவ்வளவுதான் என நினைத்தவன், நீ இந்த ட்ரெஸ்ஸை போட முடியாது என கூறிக்கொண்டே அவள் கையில் இருந்த உடையை வாங்கி கட்டிலில் வீச அவளுக்கோ கோபம்தான் கூடியது. உரிமை இல்லாதவங்க தர்றதை வாங்க முடியாது என கூறிக்கொண்டே கட்டிலில் கிடந்த துணியை எடுக்கச் செல்ல அவள் மீதே படர்ந்திருந்தான் ஆடவன். நீர்த்தேக்கத்தில் படரும் தாமரை போல் அவள் மேனியை மொத்தமும் படர்ந்தவனை தன் பலம் கொண்டு தள்ள போராடியவளை பார்க்க அவனுக்கே சிரிப்புத்தான் வந்தது. நான் என்ன சோவா காட்டுறேன், எந்திரிங்க முதல்ல. அவளோ அவன் அடியில் கிடந்து கசங்கிக் கொண்டிருந்தாள். அவனின் உணர்ச்சிகளோ உள்ளுக்குள் பேயாட்டம் போட அவளின் சோர்ந்த முகம் கண்டு விலகி படுத்து கொண்டான். இங்கே கீர்த்திக்கோ இவன் என்ன செய்கிறான் என தெரியாது. நான் அவன் கூறியதை கேட்காமல் இங்கே வந்துவிட்டேன். இப்போது இதை வைத்து என்ன செய்ய போகிறாரோ எனும் பயம்தான் அவளின் மனதில். அவனிடம் எதையும் கேட்கவும் முடியாது. பேதை மனம் வேகமாய் துடிக்க ஆரம்பித்தது. அவனும் கூலாக அவள் பக்கம் திரும்பி, ஜார கேட்டு என்கிட்ட சொல்லாம இவ்வளவு தூரம் வந்த? அவனோ சாதாரணமாகத்தான் கேட்டான். ஆனால் அவளின் இதயம் இப்போது பலமாக துடிக்க ஆரம்பித்தது. கண்கள் இரண்டிலும் கண்ணீர் நிறைந்து விட்டால் விழுந்து விடுவேன் என்ற நிலையில் இருந்தது. அதை பார்த்தவன், சரி சரி, எதுக்கு இப்போ முட்டை கண்ணீர் வடிக்கணும்? அழாத, எனக்கு அழுதா பிடிக்காது. முதல்ல அழுங்கைய விழுங்கு. விழுங்குன்றல்ல என கொஞ்சம் அதட்டலாகவே கூற, முட்டி கொண்டு நின்ற நீர் சடார் என்று அவள் கன்னத்தை நினைத்தது. உணர்ச்சிகளை அடக்க முடியுமா என்ன? உங்கூட பேசினாலே பிரச்சனை தான் போல இருக்கு என முணுமுணுத்தவன் பின் அவளிடம் எதையுமே பேசிக்கொள்ளவில்லை. அவளுக்கோ இவன் என்னை என்ன செய்ய போகிறான் எனும் பயமே மனதிற்குள் நடுக்கம் எடுத்து கொண்டிருந்தது. கார் அந்த நெடுஞ்சாலையில் வேகம் எடுத்தது. இடையில் ஒரு பழக்கடையில் வண்டியை நிறுத்தியவன், இறங்கு. இங்கேயா? எதுக்குங்க? அவன் தன்னை இங்கேயே விட்டு செல்ல போகிறான் எனும் நினைப்பில் பயந்தபடியே அவள் வினவ, இறங்குன்னு சொன்னேன் என அவன் அதட்ட, அவளோ தயங்கியபடியே மெதுவாக இறங்க அவனும் அவளுடன் இறங்கி கொண்டான். அவளை கடையினுள் கூட்டி சென்றவன், உனக்கு பிடிச்ச பழங்களா பார்த்து வாங்கு. அவளும் எதையும் பேசாமல் 2 ஆப்பிள் 2 ஓரேஞ்ச் என ஒவ்வொன்றாய் எடுக்க, உங்கள் வீட்டில் இப்படியா வாங்குவ என கொடுப்புக்குள் சிரித்தபடி அவன் வினவ, இல்லைங்க, என்னட்ட இருக்க பணத்துக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ அதைத்தானே வாங்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு பிடிச்சது தானே நீங்கள் வாங்க சொன்னீங்க. அப்போது இது எனக்குத்தானே, எனக்கு இது போதுங்க. அவள் இதை கூற எந்த தயக்கமும் கொள்ளவில்லை. உனக்குன்னா உனக்கு மட்டுமா? எனக்கு என்ன வாய் இல்லையா? சே, உங்ககிட்ட பேசி சரி வராது. அண்ணே, எல்லா பழமும் சேர்த்து 10 கிலோ வர்ற மாதிரி வண்டியில் எடுத்து வைங்க என கூறியவன், எதையுமே கணக்கு போட்டு குடும்பம் நடத்தும் அவள் அன்னையின் வளர்ப்பு
எதையும் வீண்விரயம் செய்வதும் பிடிக்காத ஒன்றுதான். இருப்பதை வைத்து சந்தோஷமாய் வாழ வேண்டும். பணம் என்பது வெறும் காகிதம்தான் என்பதே கீர்த்தியின் கருத்து. ஆனால் தன் தாய் எந்த பணத்திற்காக அவனை எறிந்துவிட்டு சென்றாரோ அதை ஒரு பொருட்டாக கூட நினைக்காத தாரம் அமைந்துள்ளதை அவனால் தான் இனங்காண முடியவில்லை. ஒருவேளை அதை கண்டு கொண்டதால் தான் அவளை விலகாது இருக்க நினைக்கின்றானா? அவள் வெண்டைக்காய் விரலை பற்றி கொண்டவன் அருகில் இருந்த ஸ்வீட் ஷாப் ஒன்றுக்கு அழைத்து சென்று இங்கே அவளை வாங்க விட்டால் கதை முடிந்தது, 50-100 என பேரம் பேசிக்கொண்டிருப்பாள் என தானே கொஞ்சம் ஸ்வீட்டையும் வாங்கவும். எவளினுள் இப்போது ஏன் இவர் இதெல்லாம் வாங்குறாரு? ஒருவேளை காலையில் சொன்ன மாதிரி என்னைய முழுசா எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேரா? அவளுக்குத்தான் உடல் முழுதும் வேர்த்து கொட்ட துவங்கியது. அவள் பின்னால் வந்து அவள் தோளில் கை போட அவன் சிந்தனையில் நின்றவள் அவன் தீண்டல் கண்டு அவன் கண்களுக்குள் ஊடுருவினாள். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டுடலாமா? ஆமான்னு சொன்னா மட்டும் என்ன செய்ய முடியும்? அவனோ தன் விரலால் அவள் தோள்பட்டையில் மென்மையான அழுத்தம் கொடுக்க அவனை பார்த்தவளிடம், என்ன இங்கேயே நிற்க போறியா? அவனோ தன் தாடியை நீவியபடி அவளிடம் வினவ, வேகமாய் இடம்பலமாய் இல்லை என்பது போல் தலையை ஆட்டினாள் பாவை. அப்போ தன் கையால் போலாமா என காட்டியவன் அவளை அழைத்து வந்து காரில் ஏற்றி கொண்டான். இருவரும் சென்ற இடம் கீர்த்தனாவின் வீட்டிற்குத்தான். அவள் வீட்டை கண்டதும் அவன் பக்கம் பழக்கென்று திரும்பியவள், நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன், உங்ககிட்ட சொல்லாம போனது தப்பு தான், ப்ளீஸுங்க என அவளோ அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்திருந்தாள். இப்போதுதான் அவள் எதை சொல்கிறாள் என அவனுக்கே புரிந்தது. யூ மீன் என கண்களில் நீரோடு தலையை வேகமாக ஆட்டியவளை பார்க்க அவனுக்கே பாவமாய் போய்விட்டது. இருந்தாலும் அவன் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடுவதாய் இல்லை. சரி, நீயே ஒத்துக்கொண்டதால உன்னைய என் கூட அழைச்சிட்டு போறேன் என அவனும் கராளாய் கூறிவிட்டு திரும்ப தாரணி அங்கு நின்ற காரை கண்டவுடன், அம்மா அக்கா மாமா வந்திருக்காங்க என கத்திக்கொண்டே கீர்த்தியிடம் ஓடி வர அவளும் தன் குடும்பத்தை கண்ட மகிழ்ச்சியில் காரை விட்டு இறங்கி தன் உடன்பிறப்பை அணைத்து கொண்டாள். தாரணியின் குரல் கேட்டு உள்ளே இருந்து வந்த லட்சுமி மற்றும் கணேசன், வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க என திருமணம் முடிந்து தன் மகள் முதலில் கணவனுடன் வருகின்றாள் என்றால் சொல்லவா வேண்டும்? வார்த்தைகளுக்குள் அடக்கிவிட முடியாத ஆனந்தம் அவர்களுக்கு. முகத்தில் அத்தனை சந்தோஷம் அந்த ஏழை தாய் தகப்பனுக்கு. தாயை சென்று அணைத்தவள் அழுது கொட்டிவிட்டாள். பெற்றவர்களோ எங்களை இத்தனை நாள் பிரிந்திருந்ததால் தான் அழுகிறாள் என நினைத்து இருவரையும் உள்ளே அழைத்து சென்றனர். இவர்களுக்கு எப்படி கூறுவது தன் நிலையை? என்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்தா மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னா அதை செய்தா தப்பில்லையே என நினைத்தவள் ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு தன் தாயுடன் சமையல் கட்டுக்குள் நுழைந்து விட்டாள். அதற்குள் கௌதமை அங்கே இருந்த கொஞ்சம் வசதியாக இருக்கும் நாற்காலியில் அமர வைத்தவர் சமையல் கட்டிற்குள் நுழைந்து, லட்சுமி, நான் போய் கறி எடுத்துட்டு வந்துடுறேன் என கூற, ஏங்க மாப்பிள்ளை கிட்ட சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போங்க என லட்சுமி கூற, அவர் மாமான்னு உரிமையோட கூப்பிடும் போதே தெரியலையா? அவர் தங்கமானவர் தானு, நீ ஆகிற வேலையை பாரு, இப்போ வந்துடுறேன். கீர்த்தி தான் இவர்களிடம் என்னவென்று கூறுவது? இவர்களின் பாசத்திற்கும் உபசரிப்புக்கும் இவன் ஏற்றவனா? உங்கள் வீட்டில் என்னால் சாப்பிடவெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டா ஐயோ அம்மா அப்பா தாங்க மாட்டாங்களே என சமையல் கட்டில் நின்று பலமான சிந்தனையில் நின்றவளை, இந்த அம்மா இதை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வா என லட்சுமி காப்பியை கீர்த்தனாவின் கையில் வைத்திருந்தார். அவளும் அதை எடுத்துக்கொண்டு ஹோலிற்கு செல்ல அவள் தந்தை, மாப்பிள்ளை நான் கடத்தரு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இப்போ வந்துடுவேன், நீங்கள் கீர்த்தி கூட பேசிட்டு இருங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன் மாமா இருங்க என கூறிக்கொண்டே அவன் இளமுயல, ஐயோ வேணாமுங்க, நீங்கள் இருங்க, தூரம் இல்லை, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என கூறிவிட்டு
முகத்தில் அத்தனை ஆனந்தத்துடன் அவள் தந்தை செல்வதை பார்த்தவள் தன் விழிமடல்களுக்குள் அவனை ஒரு புகைப்படம் எடுத்து கொண்டாள். பின் தன் கையில் இருந்த காஃபியை அவனிடம் நீட்ட அவளையும் தன் அருகில் அமர வைத்து கொண்டவன் சுவற்றில் மாட்டியிருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து சிரித்தபடியே இது யார் என அவன் வினவ, அவளோ அந்த புகைப்படத்தை பார்த்து தன் நாவையே கடித்து கொண்டாள். அவ்வளவு மோசமான போட்டோவாக இல்லை என்றாலும் 1 வயது குழந்தை ரோசா கொடுக்க போகுது. தன் தாயை பிடித்து அழுதபடி இருக்கும் புகைப்படம். அதை பார்த்த உடனே கீர்த்திதான் என அடையாளம் கண்டு கொண்டான் அவன். உதட்டின் மேல் உள்ள மச்சம் அப்பவே நன்றாய் தெரிந்திருக்கிறது அவளுக்கு. நான் போகணும். தலை குனிந்தபடி அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் அவள் கிசுகிசுக்க, போ என அவன் சாதாரணமாய்த்தான் கூறினான். ஆனால் அவளோ அவனை அதிர்ச்சியாய்த்தான் பார்த்தாள். பின் தன் தாயிடம் சென்றவள் அவருக்கு சமையலுக்காக உதவி செய்ய தொடங்கியிருந்தாள். எல்லா அம்மாவும் கேட்பது போலவே தானும் தன் மகளிடம் கேட்க அவளும் அங்கு நடப்பதை எதுவும் சொல்லாது, எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் என கூறி மழுப்பி இருந்தாள். நீ போம்மா, போய் மாப்பிள்ளை கூட பேசிட்டிரு, அவர் தனியா இருப்பாரு என லட்சுமி கூற அவளுக்கும் சந்தேகம்தான். ஒருவேளை சென்றிருப்பானோ என நினைத்தவள் வாசலில் நின்று எட்டி பார்க்க அவன் அங்கு இல்லை. அவளுக்கோ இப்போது தூக்கி வாரி போட்டது. சொன்னது போலவே சென்று விட்டானோ என நினைக்கும் போதே அவள் அறையில் இருந்து வெளியே வந்த தாரணி, என்னக்கா மாமாவை தேடுறியா? உன்னோட ரூம்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்பதான் பின்பக்கம் போனாரு என கூற, கீர்த்தியோ, ஏண்டி என் ரூம் என்ன தாஜ்மஹாலா? சுற்றி பார்க்க 4 சுவர், அதுக்கு ஒரு கட்டில், பீரோ, அதையா இவ்வளவு நேரம் பார்த்தாரு என கேலியாக கேட்டவள் பின்பக்கம் சென்றால் அவன் எடக்கு முடக்காய் ஏதாவது செய்து விடுவான் என மறுபடியும் சமையல் கட்டுக்குள் நுழைந்து கொண்டாள். பின் எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்டு முடித்த பின் கீர்த்தி கண்ணீரோடே அங்கிருந்து புறப்பட்டாள். கௌதமோ தரையிலிருந்து உணவருந்த கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் தன்னவளுக்காக அதை புன்முகத்தோடே செய்தான். இவன் மாறிவிட்டானா அல்லது நடிக்கின்றானா என்பதை ஆராய்ச்சி செய்யும் நிலையில் அவளும் இல்லை. கௌதம் அவளை சமாதானம் செய்ய முயற்சிக்கவும் இல்லை. அவன் எண்ணமெல்லாம் அடுத்த முறை இங்கு வந்து செல்லும் போது அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும். அவள் கண்கள் மதியம் லேசாய் கலங்கியதற்கே அவள் மனதில் உள்ளதை உணர்ந்து இந்தளவு செய்தவன். அதிலும் தன் குடும்பத்திற்காக எனும்போது கீர்த்தியின் மனதிலும் ஒரு துளியளவு இடம் பிடித்திருந்தான். ஆனால் இப்போது வீடு செல்வதை நினைத்தால் அவன் என்ன செய்வதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொண்டான் என அவள் மனம் பலமாக சிந்திக்க தொடங்கியிருந்தது. என்ன மேடம், யோசனை எல்லாம் பலமா இருக்கு? அது ஒன்றுமில்லை, நேரம் ஆகிருச்சு, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், சீக்கிரம் தூங்கினா தானே காலையில் நேரத்துக்கு எந்திரிக்க முடியும் என கொஞ்சம் தயங்கியபடியே கூற, சரி நாளைக்கு போகாத, ஒரு நாள் லீவு போட்டா என்ன? அவனோ சாதாரணமாக கூறிவிட்டான். அவள் தான் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவான் எனத்தான் எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் சாதாரணமாய் கூறிவிட்டான். இவனை அவ்வளவு எளிதில் நம்பக்கூடாது, நேரம் பார்த்து காலை வாரி விடுபவன் என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். வீடு போய் சேரும்போது அவள் நன்கு அசந்து உறங்கியிருந்தாள். அவளை எழுப்ப மனமில்லாமல் தன் கைகளில் அவளை ஏந்தியவாறு உள்ளே செல்லவும் தண்ணி குடிப்பதற்காக வெளியே வந்த வைரவி கண்டுவிட்டார். பதவியபடி அவன் அருகில் வந்தவர், என்னப்பா என்னாச்சு என வினவ, பயப்படாதீங்கம்மா, தூங்குறா, நீங்க போய் படுங்க என்றவுடன் தான் அவருக்கு நிம்மதி வந்தது. அவளை மெதுவாய் கட்டிலில் படுக்க வைத்தவன் தானும் அவள் அருகிலேயே படுத்து அவளை அணைத்தபடி உறங்கிவிட்டான். காலையில் கண் விழித்தவளால் அசையக்கூட முடியவில்லை. நேற்று நடந்தவை கனவு போல் மாறியிருந்தது. இன்று நடக்கப் போகும் சம்பவத்தால்